எட்டு மாதா டிவி. கிறிஸ்தியசுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தெற்கு மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். தவக்காலம். தவக்காலம் சிந்தனையின் காலம், மனமாற்றத்தின் காலம், நம்மை மனிதனாக மாற்றும் காலம். இந்த தவக்காலத்திலே நாம் எப்படி மாற வேண்டும்? இதைத்தான் ஒரு குருவானவர் கூறுகின்றார். எல்லோரும் ஒரு பீர் குடிக்கணும். பீர்னாடா அந்த குருவானவர் பீர் குடி அதெல்லாம் குடிக்கின்றார். பீர் அப்படின்னா BEER இல்லையா? அப்ப பி ஃபார் பைபிள். பைபிளை, விவிலியத்தை நாம் தினமும் படித்து தியானித்து நம்மையே நாம் மனமாற வேண்டும். E ஃபார் எம்பத்தி, பச்சாதாபம். பச்சாதாபத்தில் நாம் பங்கு கொண்டு ஏழைகளுக்கும் பிறர்களுக்கு உதவி செய்து அதிலிருந்து நாம் மனம் மாற வேண்டும். E ஃபார் யூக்கரிஸ்ட், நற்கருணை. தினமும் நாம் திருப்பலியில் பங்கு கொண்டு நற்கருணை பெற்றுக்கொண்டு நாம் மனம் மாற வேண்டும். R ஃபார் ரிகன்சிலியேஷன், நம்முடைய பாவக்கரைகளை நீக்க நாம் தினமும் சிந்தனையோடு நம் பாவக்கரையை நீக்க ஒவ்வொரு நாளும் நம் பாவத்தை நினைத்து மனம் வருந்த வேண்டும். இதைத்தான் அந்த ஒரு குருவானவர் தினமும் நம்ம பீர் குடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த தவக்காலத்தில் 40 நாட்கள் ஒவ்வொரு தினமும் நாம் ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 40 நாட்கள் ஜபம், தபம் மற்றும் உதவி, இதை மூன்றும் நாம் செம்மையை செய்து இறைவனுடைய பிள்ளையாக நாம் நம்மையே மாற்றிக்கொண்டு நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு மனிதனாக வாழ முயல்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.